To you last class la heredity lesson la mono hybrid cross வரைக்கும் நம்ம முடிச்சோம். அடுத்து இப்போ dihybrid cross inheritance two genes and law of independent assortment அப்படிங்கற ஒரு ஹெட்டிங் கீழ பாருங்க. dihybrid di அப்படினா 2 ன்னு அர்த்தம். அப்ப ஒரு கேரக்டர் இல்ல ரெண்டு கேரக்டரை mix பண்ணி அதனால அதோடைய F1 ஜெனரேஷன்ல என்ன ரிசல்ட் வருது F2 ஜெனரேஷன்ல என்ன மாதிரி ரிசல்ட் வருது அப்படின்றதான் இந்த எக்ஸ்பெரிமெண்டோட டீடைல்ஸ். So dihybrid cross involves the inheritance of two pairs of contrasting characteristic at the same time. So ரெண்டு pair of characters choose பண்றாங்க. The two pairs of contrasting characteristic chosen by Mendel were shape and color of the seed. ஸோ அவர் எந்த ரெண்டு கலர் எடுக்கிறாரு அப்படின்னா என்ன ரெண்டு கேரக்டர் எடுக்கிறாரு அப்படின்னா ஷேப்பு அந்த சீடோட ஷேப்பும் அந்த சீடோட கலர்ஸையும் சூஸ் பண்ணுறாரு. அப்போ இந்த ஃபஸ்ட்டு எப்பயுமே என்ன சொல்லியிருக்கோம் ஒரு கேரக்டர்னால் அதுக்கு ரெண்டு அல்லீல் இருக்கும் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டால் அப்படின்ற கேரக்டர் எடுத்துட்டோம்னா அதோட ரெண்டு அல்லீல் என்னவாக இருக்கணும்னா டால் ஷார்ட் அப்படின்ற ரெண்டு கேரக்டர் இருக்கும். உயரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் உயரம் குட்டை அப்படிங்கிற ரெண்டு தன்மை இருக்கும். அதேமாரி நம்ம நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டார்க்காக இருக்கக்கூடிய அது ரெட் நம்ம ஒயிட்டாக இருந்தாலும் சரி இல்லை நீக்ரோமாக இருக்கக்கூடிய பிளாக்காக இருந்தாலும் சரி அது மீடியம் கலர். இது ரெண்டு கேரக்டர் இருக்கும் இல்லைங்களா. அதேமாதிரி உடல் பருமன் உடல் மெலிந்தது இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு நமக்கு எப்படி கிடைக்கும்னா ரெண்டு ஃபார்மில் கிடைக்கும். அந்த ரெண்டு ஃபார்மில் ஒன்று டாமினன்ட் ஃபார்மாக இருக்கும் இன்னொன்று வந்து டிராஃப்ட் கேரக்டராக இருக்கும் டாமினன்ட் ரெசசிவ் கேரக்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ரவுண்ட் எல்லோ சீட்ஸ் ஆர் ரிங்கிள்டு க்ரீன் சீட்ஸ். ஸோ ரவுண்ட் எல்லோ அப்படின்றது இதில் டாமினன்ட், ரிங்கிள்டு க்ரீன் அப்படிங்கிறது இதில் வந்து ரெசசிவ் கேரக்டர். ஸோ ரவுண்டு எல்லோ இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்ஸையும் ரிங்கிள்டு க்ரீன் சீட்ஸ் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸையும் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க கிராஸ் பண்ணுறாங்க. ஸோ மெண்டல் கிராஸ்ட் பி பிளான்ட்ஸ் ஹேவிங் ரவுண்ட் எல்லோ சீட்ஸ் வித் பி பிளான்ட்ஸ் ஹேவிங் ரிங்கிள்டு க்ரீன் சீட்ஸ் இந்த ரெண்டு பிளான்ட்ஸையும் கிராஸ் பண்ணும் பொழுது நமக்கு என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு பார்த்தோன்னா மெண்டல் ஃபஸ்ட் கிராஸ்ட் பியூர் ப்ரீடிங் bee plants having round yellow seeds with pure breeding bee plants having wrinkled green seeds and found that only round yellow seeds were produced in the first generations F1. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் மிக்ஸ் பண்ணும் பொழுது F1 ஜென்ரேஷனில் அவனுக்கு கிடச்சது வந்து ரவுண்ட் எல்லோ தான் கிடச்சிது. ஏன்னா அவன் தான் டாமினன்ட் கேரக்டர் அப்படிங்கிறனால ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் ரவுண்ட் எல்லோ தான் கிடச்சிது. நோ ரிங்கிள்டு க்ரீன் சீட்ஸ் அப்டைன்ட் இன் F1 ஜென்ரேஷன். F1 ஜென்ரேஷனில் ரெசசிவ் கேரக்டர் வெளிப்படலை. ஆனால் F1 ஜென்ரேஷனில் டாமினன்ட் கேரக்டர் வெளிப்பட்டிருக்கு, ரெசசிவ் கேரக்டர் வெளிப்படலை. ஸோ ஃப்ரம் தீஸ் இட் வாஸ் கன்க்ளூடட் தட் ரவுண்ட் ஷேப் அண்ட் எல்லோ கலர் ஆஃப் த சீட்ஸ் வேர் டாமினன்ட் ட்ரையட் ஓவர் த ரிங்கிள்டு ஷேப் அண்ட் க்ரீன் கலர் ஆஃப் த சீட்ஸ். ஸோ இப்போ இவன் ரெண்டுலேயும் மிக்ஸ் பண்ணி கிடச்ச F1 ஜென்ரேஷனில் என்ன கிடச்சிது அப்படின்னா ரவுண்டு எல்லோ கலர் சீட்ஸ் கிடச்சனால அவன் தான் டாமினன்ட் அப்படின்றத கன்க்ளூஷனில் கொண்டு வராங்க. சரிங்களா. ஸோ இப்போ ரெண்டு கேரக்டர் எடுத்துக்கிறாங்க. ஒன் ரவுண்டு எல்லோ ரிங்கிள்டு க்ரீன் இந்த ரெண்டு சீட்ஸ் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸை கிராஸ் ஓவர் பண்ணும் பொழுது F1 ஜென்ரேஷனில் ரவுண்டு எல்லோ தான் கிடைக்கிது. அப்போ அதுலேருந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வராங்க ரவுண்டு எல்லோன்றது டாமினன்ட் கேரக்டர்ஸ். அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா இதை ஓவர் கம் பண்ணி வரான். யாரை ரிங்கிள்டு க்ரீனை அமுக்கிட்டு இவன் என்ன பண்ணுறான் தன்னோட டாமினன்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறான் ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். வென் த ஹைப்ரிட்ஸ் ஆஃப் F1 ஜென்ரேஷன் பி பிளான்ட்ஸ் ஹேவிங் ரவுண்ட் எல்லோ சீட்ஸ் வேர் கிராஸ் ப்ரீட் பை செல்ஃப் பாலினேஷன். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க செல்ஃப் பாலினேஷன் பண்ண வைக்கிறாங்க. அதையவே பாருங்கள் பியூர் ப்ரீடிங் ரவுண்ட் எல்லோ சீட்ஸ் இதையும் ஆர் ஸ்மால் பை ஸ்மாலர் இருக்கக்கூடிய இதையும் கிராஸ் பண்ணும் பொழுது F1 ஜென்ரேஷனில் எப்படி கிடைக்குது பாருங்கள். கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் அப்படிங்கக்கூடிய 4 ஜீன் வந்து கிடைக்கிது.
இந்த 4 ஜீனில் இந்த கேபிட்டல் ஆர் இந்த ஸ்மால் ஆரை ஓவர் கம் பண்ணி வந்துடுறான். இந்த கேபிட்டல் ஒய் இந்த ஸ்மால் ஒய்யை டாமினேட் பண்ணி வந்துடுது. ஸோ F1 ஜென்ரேஷனில் நம்ம ஃபீனோடைப்பிக் ரேஷியோவில் நம்ம பார்க்கும்பொழுது எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னால் ரவுண்ட் எல்லோ சீட்ஸாக தான் தெரியுது. அப்போ இதே செடியை இதே மாதிரி உருவான இதே செடிங்க 2 செடிங்களையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் பண்ணும் பொழுது நமக்கு என்ன மாதிரி கேரக்டர்ஸ் பிளான்ட் கிடைக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதிலேருந்து நீ 4 கேமெட் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய், இப்படி 4 கேமெட்டு. இதே நம்ம செல்ஃப் தானே பண்ணுறோம். அப்போ இதே மாதிரி இங்கேயும் 4 கேமெட் எடுத்துக்கிறோம். அப்போ இவனையும் கிராஸ் பண்ணுறோம், இவனையும் கிராஸ் பண்ணுறோம், இவனையும் கிராஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி 4 கேரக்டர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோன்னா கிராஸ் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ இங்கே என்ன கேமெட் இருக்குது? கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய். இங்கே என்ன கேமெட் இருக்குது? கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய். அப்போ மிக்ஸ் பண்ணும் பொழுது கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய். ஸோ இதை இதே ஒரு கேமெட்டை வச்சு இந்த 4 கேமெட்டையும் நீங்கள் கிராஸ் பண்ணணும். அதுக்கடுத்து இந்த கேமெட்ஸை வச்சு இந்த 4 கேமெட்டையும் கிராஸ் பண்ணி இங்கே கொண்டு வரணும். அப்போ இதை வச்சு இதை 4ஐயும் கிராஸ் பண்ணி அடுத்ததில் கொண்டு வரணும். இதை வச்சு இது 4ஐயும் கிராஸ் பண்ணி கொண்டு வரணும். அப்போ இதுதான் F2 ஜென்ரேஷனில் கிடைச்ச ரிசல்ட்ஸ். அதில் 9 எல்லோ ரவுண்ட் சீட்ஸும் 3 எல்லோ ரிங்கிள்டு சீட்ஸும் 3 க்ரீன் ரவுண்ட் சீட்ஸும் 1 க்ரீன் ரிங்கிள்டு சீட்ஸும் கிடச்சது F2 ஜென்ரேஷனில். அப்போ 9:3:3:1 அப்படின்ற ரேஷியோவில் F2 ஜென்ரேஷனில் நமக்கு என்ன கிடச்சதுன்னா கேமெட்ஸ் கிடச்சது. சரிங்களா? இப்போ இப்படி கிடச்ச இந்த 2 கேரக்டரில் நமக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உரிய சீடு கிடைக்கிது. இதை நம்ம செல்ஃப் பாலினேஷன் பண்ணி செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் பண்ணும்பொழுது நமக்கு 4 கேமெட்ஸ் நமக்கு கிடைக்கிது. அந்த 4 கேமெட்ஸ்லேருந்தும் நமக்கு என்ன மாதிரி கேரக்டர்ஸ் வருது அப்படின்றத இப்போ நம்ம இந்த செக்கர் போர்டில் நம்ம கொடுத்துருக்காங்க கிராஸ் செக்ஷனில் பார்த்துக்கிட்டிங்களா? ஸோ இதுதான் dihybrid ratio. So from the above results it can be concluded that the factors for each characters or trait remains independent and maintain their identity in the gametes. So the factors are independent to each other and pass it to the offspring அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேமெட்ஸு தன்னுடைய இண்டிபெண்ட் தன்னுடைய சுய இதை என்ன பண்ணும் அப்படின்னா வெளிப்படுத்தும். அதுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இதில் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய், இங்கேயும் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் கிராஸ் பண்ணும் பொழுது நமக்கு இந்த சீட்டு கிடைக்குது F2 ஜென்ரேஷனில். இது எப்படி பாசிபிலிட்டி ஆச்சு? இங்கே மறைஞ்சிருக்கிற கேரக்டர் அடுத்த ஜென்ரேஷனில் வெளிப்படுது. ஸோ இப்போ நமக்கே பார்த்தோம்னா ஒரு ஹியூமன் பீயிங் நம்ம இருக்கோம்னா நமக்கு நம்மளுடைய மூதாதையர் ஒரு 7 ஜென்ரேஷனுக்குரிய கேரக்டர்ஸ் என்ன ஆகும்னா நம்ம டிஎன்ஏவில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்போ அது ஏதாவது ஒரு ஜென்ரேஷனில் அது என்ன பண்ணுன்னா வெளிப்படும் அப்படிங்கிறது தான் இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த ஜென்ரேஷனில் வெளிப்படலை, ஆனால் இது F2 ஜென்ரேஷனில் வெளிப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இதை தான் அவங்க சொல்கிறாங்க F1 ஜென்ரேஷனில் டாமினண்ட்டாக இருக்கிறது. ஆனால் ஜீன் ரெசசிவ் கேரக்டருக்குரிய ஜீன் பதுங்கியிருக்கிறான், ஃபுல்லாக அழிக்கப்படலை, பதுங்கியிருக்கிறான். ஆனால் டாமினன்ட் ஜீன் இருக்கிறனால இவனால் வெளியில் வர முடியல. ஸோ அவனுக்கு எப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ அவன் அப்போ என்ன பண்ணுறான்னா தன்னோட இண்டிபெண்ட் அவனோட திறமையை அவன் என்ன பண்ணிக்கிறான்னா வெளிப்படுத்துகிறான். இதுதான் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ரிசல்ட்ஸ் ஆஃப் dihybrid cross. 4 டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் கிடைக்குது. dihybrid crossோட ரிசல்ட்ஸில் 4 டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் கிடைக்குது. A dihybrid cross produced 4 types of F2 offsprings in ratio 9:3:3:1. So 9 with 2 dominant triad, 3 with 1 dominant triad, 1 recessive triad, 3 with another dominant triad and another recessive triad, and 1 with recessive triad. So yellow round அப்படிங்கிறது ரெண்டுமே டாமினன்ட். ஸோ டாமினன்ட் ஃபுல்லாக டாமினன்ட்னு சொல்லிடுறோம். அடுத்த 3ல் எல்லோங்கிறது டாமினன்ட், ரிங்கிள்டுங்கிறது ரிசசிவ். அதை தான் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். அடுத்ததில் பாருங்கள் கலர் டாமினண்ட்டாக இருக்குது, கலர் ரெசசிவாக இருக்குது, ஷேப் டாமினண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் ரெண்டுமே ரெசசிவாக இருக்குது. ஸோ 2 டாமினன்ட், ஒரு டாமினன்ட் ஒரு ரிசசிவ், ஒரு டாமினன்ட் ஒரு ரிசசிவ், 2 ரிசசிவ். இதுதான் ரேஷியோ F2 ஜென்ரேஷனோட ரேஷியோ.
ஸோ நியூ காம்பினேஷன் இதில் நமக்கு என்ன புதுசாக ஒரு பிளான்ட் என்ன கிடச்சது, நம்ம ரவுண்டு எல்லோங்கிறது நம்ம எடுத்துக்கிட்ட பிளான்ட். இது பாருங்கள், இது நம்ம ஆல்ரெடி எடுத்துக்கிட்ட பிளான்ட், இதுவும் நம்ம எடுத்துக்கிட்ட பிளான்ட் இல்லையா. இந்த கேரக்டரும் நம்மளுக்கு தெரிஞ்ச கேரக்டர், இதுவும் தெரிஞ்ச கேரக்டர். அப்போ நம்மளுக்கு புதுசாக என்ன கேரக்டர் கிடச்சிது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த 2 கேரக்டர் கிடச்சிது. என்னென்னா எல்லோ ரிங்கிள்டும் க்ரீன் ரவுட்டும், இது 2 கேரக்டர் நமக்கு எப்படி கிடச்சிதுன்னா நியூவாக கிடச்ச கேரக்டர். மீதி இது 2ம் நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்த கேரக்டர். இவன் 2 பேரும் வந்து அடிஷ்னலாக ஆட் ஆன கேரக்டர்ஸ். சரிங்களா. ஸோ நியூ காம்பினேஷன்ஸ், 2 நியூ காம்பினேஷன்ஸ் ஆஃப் triad with round green and wrinkled yellow had appeared in the dihybrid cross F2 generation அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ F2 ஜென்ரேஷன்னா ஃபஸ்ட்டு டைஹைப்ரிட் கிராஸ்னால் என்ன பண்ணுறோம், 2 கேரக்டர்ஸை மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது F1 ஜென்ரேஷனில் நமக்கு கிடைக்கிறது டாமினன்ட் ட்ரையட் தான் கிடைக்குது. டாமினன்ட் ட்ரையட் கிடைச்சாலும் அவனோட உள்ளே வந்து ரிசசிவ்க்குரிய ஜீன் வந்து ஒழிஞ்சிருக்கான். அவன் வந்து தன்னை வந்து வெளிப்படுத்திக்கிறான். எப்போனா F2 ஜென்ரேஷனில் தன்னை வெளிப்படுத்திக்கிறான். நார்மல் கேரக்டர் தவிர, நம்ம இன்வால்வ் பண்ண கேரக்டர் தவிர அடிஷ்னலாக 2 கேரக்டர்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது F2 ஜென்ரேஷனில் அப்படின்னு சொல்லி இவர் வந்து கன்க்ளூஷன் கொடுக்குறாரு. சரிங்களா. நெக்ஸ்ட்டு மென்டல்ஸ் லா. இந்த ரிசர்ச்சிலிருந்து அவர் வந்து என்ன லா கொடுக்குறாரு, என்ன ஒரு ஐடியா, என்ன ஒரு தியரி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னோம்னா லா ஆஃப் ஹெரிடிட்டி. லா ஆஃப் ஹெரிடிட்டி அப்படின்னு ஒரு தியரி கொடுக்குறாரு. அதில் 3 தியரி கொடுக்குறாரு. ஒன்று லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் செக்ரிகேஷன், லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி 3 தியரி கொடுக்குறாரு. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. லா ஆஃப் இந்த கிளாஸ் மட்டும் கிடையாது, உங்களுக்கு 12th வரைக்குமே இந்த சாப்டர் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். இதோட எலாபரேட் டீட்டெயில்டு வந்து உனக்கு வந்து 12thலேயும் வரும். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மென்டல்ஸ் லா ஆஃப் டாமினன்ஸ். அப்போ என்ன அர்த்தம், அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, என்றைக்குமே டாமினண்ட்டாக இருக்கவன் தன்னை வந்து என்ன பண்ணிக்கிறான்னா சர்வே பண்ணிக்கிறான், அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போய்க்கிறான். ரெசசிவாக இருக்கிறவன் என்ன பண்ணிக்கிறான், இவன் அழுத்திட்டு டாமினண்ட் வெளியே வரான். இதுதான் ஃபஸ்ட்டு லாவுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன். when 2 homozygous individuals with 1 or more sets of contrasting characters are crossed, the characters that appears in F1 hybrids are dominant and those that do not appear in F1 recessive character அப்படின்றார். F1 ஜென்ரேஷனில் 2 வேறுபட்ட கேரக்டரை நம்ம எடுத்துக்கும் பொழுது F1 ஜென்ரேஷனில் கிடைக்கிறது யார் டாமினண்ட்டோ அவன் தான் தன்னோட கேரக்டரை F1 ஜென்ரேஷனில் வெளிப்படுத்துகிறான். அதுதான் இங்கே சொல்லியிருக்கான். பார்த்தியா, 2 கேரக்டர் எடுத்துக்கிறோம், இது ஒரு கேரக்டர் எடுத்துக்கிறோம். இதில் யார் டாமினண்ட்டுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இவன் 2 பேர்த்தையும் கிராஸ் பண்ணும் பொழுது நமக்கு இவன் தான் கிடைக்கிறான். அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இவன் தான் டாமினன்ட் நினைக்கிறோம். அப்போ இங்கே என்ன நடந்திருக்குது, இந்த ரெசசிவ் ஜீனை இந்த டாமினன்ட் ஜீனை என்ன பண்ணிக்குது, சப்ரஸ் பண்ணி அமுத்தி தன்னோட கேரக்டரை இவன் வெளிப்படுத்துகிறான். அதனால் இதை நம்ம என்ன சொல்லுவோம், லா ஆஃப் டாமினன்ஸ். அப்போ டாமினன்ஸ் கேரக்டர்ஸ் தான் என்ன ஆகும்னா வெளிப்படுது F1 ஜென்ரேஷனில். அடுத்தது லா ஆஃப் செக்ரிகேஷன் ஆர் லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமெட்ஸ். ஸோ when a pair of contrasting factors or gene or allelomorph are brought together in heterozygotic or hybrid, the 2 members of the allele pair remains together without mixing, and when the gametes are formed, the 2 separate out so that only one enters each gamete. இப்போ என்ன சொல்கிறான், இப்போ நம்ம என்ன மிக்ஸ் பண்ணாலும் இந்த டாமினண்ட் கேரக்டரும் இந்த ரெசசிவ் கேரக்டரும் என்ன பண்ணிக்குது, தன்னைத்தானே பிரித்து தனியாக போய்க்குது 2 கேமெட்ஸும். மீதி இருக்கிற 2 கேமெட்ஸ் தான் என்ன பண்ணுதுன்னா புதுசாக ஒரு கேரக்டர்ஸை ஃபார்ம் பண்ணுது. லா ஆஃப் செக்ரிகேஷன், பிரிஞ்சு போயிடுது. லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னா in case of inheritance of 2 or more pairs of characters simultaneously, the factors or gene of one pairs of assort out independently of the other pair. So inheritance of 2 or more pairs of characters simultaneously கடத்தப்படும் பொழுது 2-3 கேரக்டர்ஸ் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் கடத்தப்படும் போது, அதாவது அட் அ டைமில் கடத்தப்படும் பொழுது the factors or gene of one pair assort out independently of the other pair. அவன் என்ன பண்ணுறான், ஒரு இதை வந்து அவுட் பண்ணிவிட்டு தன்னோட டாமினன்ஸை காட்டுறதுக்கு உள்ளே போய்ட்றான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்னா என்ன அர்த்தம்,
2 கேரக்டர் அட் அ டைமில் 2 ஆர் 3 கேரக்டர் அட் அ டைமில் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தப்படும் பொழுது அதில் எவன் டாமினண்டோ அவன் தன்னை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிறான். இன்னொருத்தர் என்ன பண்ணிடுறான், அசாட் அவுட் வெளியே தள்ளிட்டு இவன் என்ன பண்ணிடுறான்னா தன்னோட அதை வந்து நிரூபித்து உள்ளே போயிடுறான், அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு வந்துடுறான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. சரிங்களா? ஸோ இதுதான் மென்டல் வந்து டைஹைப்ரிட் டெஸ்ட் கிராஸ் மூலமாக ஹெரிடிட்டிக்கு கொடுத்த லாஸ். சரிங்களா? லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் செக்ரிகேஷன் ஆர் லா ஆஃப் பியூரிட்டி, லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி 3 தியரியை அவர் கொடுக்குறாரு. இதோட ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி டைஹைப்ரிட் ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி இவர் வந்து 3 லாஸை வந்து கொடுக்குறாரு. லா ஆஃப் டாமினன்ஸுங்கிறது F1 ஜென்ரேஷனில் எப்பயுமே டாமினன்ட் கேரக்டர்ஸ் தான் வெளிப்படுது, அதனால் அது லா ஆஃப் டாமினன்ஸ். லா ஆஃப் செக்ரிகேஷன் எப்படி இணைச்சாலும் 2 கேரக்டர் மிக்ஸ் பண்ணும் பொழுது இவன் என்ன பண்ணுறான், தனியாக பிரிஞ்சு போய் டாமினண்ட்டையும் ரிசர்ஸையும் நிறுத்திக்கிறான், பியூரிட்டியை. அது இல்லாமல் இன்டர்மீடியேட் கேரக்டர்ஸையும் உருவாக்குறான் அப்படின்னு சொல்கிறான். லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்டில் யார் டாமினண்டோ அவன் சைமல்டேனியஸாக 3 அல்லது 4 கேரக்டர்ஸ் உள்ளே நுழையும் பொழுது, அடுத்த ஜென்ரேஷனுக்கு நுழையும் பொழுது அதில் யார் அதுக்கு தகுதியாக இருக்கானோ அவன் வந்து உள்ளே போயிட்டு தகுதி இல்லாதவன் என்ன பண்ணிடுறான்னா வெளியே தள்ளிடுறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ டைஹைப்ரிட் கிராஸ், இன்ஹெரிடன்ஸ், 2 ஜீன்ஸ் அண்ட் லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்ற டாப்பிக்கு இதோட முடியுது. சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம குரோமோசோம்னா என்ன, குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர் என்ன, டிஎன்ஏன்னா என்ன, டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட டைப்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.